எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபை இரக்கம் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக அடியனை மறைத்து பிள்ளைகளோடு கூட வெளிப்படும்படியாக இவ்வேளையிலே உடைய வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பும்படியாக தேவனுடைய அனுக்கிரகம் செய்யும். கர்த்தருடைய பலத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராய் கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்தார். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள், தாம் முன்னறிந்த ஜனங்கள், தான் முன்னறிந்து கொண்ட ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள், அவர்களை தேவனாய் கர்த்தர் தள்ளிவிடவில்லை அப்படிங்கிற வார்த்தையை இந்த பகுதியில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 1ஆம் வசனத்தை. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். பவுல் விதமாய் சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் தள்ளிவிட்டாரோ, தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ, தள்ளிவிடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நானும் அப்படிங்கிறார். நானும் இஸ்ரவேல் கோத்திரத்தான் தான், இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவன் தான், நானும் பென்யமீன் கோத்திரத்தான் தான். ஒருவேளை தேவனும் என்னை தள்ளிவிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, ஆனா தள்ளிவிடல அப்படிங்கிற மாதிரி பவுல் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது சொன்னார். வாசிக்கலாம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. சொன்ன அகால பிறவி போல எனக்கும் எல்லாருக்கும் பின்னாடி தரிசனமானார் அப்படி சொல்றார். என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா, ஐயா ஏற்கனவே 11 அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய முன் அனுபவங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழும் போதே தெரிந்து கொண்டார். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு. 3 வருஷம் அவர் கூடவே பயணித்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாய் தெரியும், சத்தியத்தை குறித்து தெரியும், நிறைய சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்படி எந்த அனுபவம் இல்லாத எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்புன்னு சொல்ற வார்த்தைக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்கு. அந்த 11 பேருக்குள் இருக்கிற எந்த தகுதி எனக்குள்ள கிடையாது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள், சபைகளை உருவாக்கினவர்கள், ஜெப ஆலயங்களை உருவாக்கினவர்கள். அப்படிலாம் அவர்களுக்கு என்ன இருக்கு? அனுபவங்கள் இருக்கிறார். ஆனா இவனுடைய அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அப்படி ஒண்ணுமே இல்லை, நான் சபையை துன்பப்படுத்தினவன், அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கான தகுதியற்றவன். ஏன்னா அப்போஸ்தலன் என்பவன் சபையை உருவாக்குறவன். இங்க அப்படி அல்ல, சபையை துன்பப்படுத்தினவன். எனக்கு எந்த விதமான ஒரு பாத்திரம் அது கிடையாது. ஆனாலும் தேவன் எனக்கு தரிசனமாகி என்னை தகுதிப்படுத்தினார். அகால பிறவி அப்படிங்கிற வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துவது எழுதப்பட்டிருக்கிறார். இங்க ரோமர் 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல இப்படி இருக்க தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் என்று பவுல் ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை தள்ளிவிட்டாரோ என்று அவர் ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 21ஆம் வசனம், அந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். இதான் கர்த்தருடைய ஏக்கம். கர்த்தரும் கைகளை நீட்டி கொண்டுதான் இருக்கிறார். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி நீட்டிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாங்க? என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். யார் சொல்லி இருக்கிறார்? ஏசாயா சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த வார்த்தைகள் கண்டிப்பா நமக்கு தெரியும்.
இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியும் பாத்தீங்கன்னா கைகளை நீட்டினவனா நிக்கிறார். யாருக்கு விரோதமா பிரதர்? எதிர்த்து பேசுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிட்டாரோ? இப்படிப்பட்ட ஜனமா இருக்கிற தம்முடைய ஜனத்தையே அவர் தள்ளல என்பது போல அவர் பேச ஆரம்பிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிட்டாரோ? தள்ளவே இல்லை. அதே மாதிரி என்னையும் தள்ளல. அதே மாதிரி தம்மால் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை அவர் தள்ள மாட்டார், அவர் தள்ளிவிடவில்லை அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாக தேவனாய கர்த்தர் பேசுகிறார். உங்களை என்னையும் தள்ளணும்னா எப்பவே கர்த்தர் தள்ளி இருக்கணும். முன்னறிந்து கொண்டதற்காக எந்த விதத்திலும் மேன்மை பாராட்டு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. எதற்காக தேவனாய கர்த்தர் முன்னறிந்து கொண்டார் தெரியாது. எதற்காக தேவனாய கர்த்தர் சில மேன்மையான காரியங்களை நம்ம வசத்தில் ஒப்புவித்திருக்கிறார் தெரியாது. அதற்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்று நம்ம சற்று நோக்கி பார்த்தோம்னா தகுதின்னு சொல்லப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்ப முன்னறிந்து கொண்டதற்கே தகுதி இல்லை. முன்னறிந்த பிறகு தள்ளிவிடுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள், காரணங்கள். ஒருவேளை நம்ம உலகத்தில் இருக்கிற நிறைய மனுஷரை தள்ளுறோம், நிறைய மனுஷரை புறக்கணிக்கிறோம், நிறைய மனுஷரை விட்டு விலகிறோம். அதுக்கெல்லாம் நிறைய ரீசன் என்ன பண்றோம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் ரீசன் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான காரணங்களை நம்மை தள்ளி விடுவதற்காக அவர் சொல்ல முடியும். எதுக்கு பிறகுன்னு கேட்டீங்கன்னா, முன்னறிந்து கொண்ட பிறகு. முன்னறிந்து கொண்டதற்கு முன்னாடி இல்லை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இல்லை. முன்னறிந்து கொண்ட பிறகு காரணம் சொல்லணும்னா தேவனுக்கு ஏராளமான காரணம் இருக்கு. ஆனாலும் அந்த காரணங்களா இருந்தாலும் நம்மை தேவனாய் கர்த்தர் என்ன செய்யல, தள்ளி விடவில்லை என்பதுதான் ரொம்ப 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 நம்ம நினைக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டியதான ஒரு அனுபவமா இருக்கிறது. கர்த்தர் நம்ம தள்ளணும்னா எப்பவே தள்ளி இருக்கலாம். இன்னைக்கும் தேவன் சொல்றாரு, ஐயா இதுவரை நான் யாரையும் தள்ளல, இனியும் நான் தள்ளும்படி நான் விரும்பவில்லை அப்படி அவர் பேசுகிறார். அப்ப எப்படி இருக்கிற ஜனங்கள் பவுல் அடையாளம் காட்டி இப்படி இருக்குன்னு தான் பேசுறாரு. தன்னை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு பின்னாடி இன்னும் பேசுறாரு பாருங்க. 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? எலியாவை கொண்டு, எலியாவின் வார்த்தைகளை கொண்டு பவுல் விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஐயா அந்த பகுதி நீ கவனிச்சனா உனக்கு நல்லா தெரியும். தேவன் தம்மால் முன்னறிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் என்ன செய்யல, தள்ளல. எலியாவின் நாட்களை நினைத்து பாருங்கள் அப்படி யார் பேச ஆரம்பிக்கிறார்? பவுல் பேச ஆரம்பிக்கிறார். இந்த பைபிளுடைய தொகுப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இதை யூதர்கள் அங்கீகரிச்சிருக்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டில் அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கணும். அதை எடுத்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கணும். அதை எடுத்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்யணும், பேசியிருக்கணும். அப்படிப்பட்ட பகுதிகளை தான் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சிலது ஏன் பிரதர் சேர்க்கல, சிலது ஏன் தள்ளிட்டாங்க, சிலது ஏன் அதில் வச்சிருக்கிறாங்க, அப்போ இது குறை உள்ளதா பிரதர், இன்னும் கொஞ்சம் உள்ள சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இல்லை. பல விதத்தில் அவங்க ஆலோசித்து கமிட்டி போட்டு இந்த வேதாகமும் எபிரேய மொழியில அந்த வேதாகம் உருவாக்கப்படும் போதே அமர்ந்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு லிங்க் இருக்கா, அது சரியானபடி அமைந்திருக்குதா, இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிறாரா, எலியாவை அடையாளப்படுத்துகிறாரா, எலிசாவை அடையாளப்படுத்துகிறாரா, அப்போஸ்தலர்கள் எடுத்து நினைச்சாங்களா, பயன்படுத்துறாங்களா, இதெல்லாம் பார்த்தா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க பவுலும் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இப்ப எலியாவை எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி சொன்னார், நான் ஆபிரகாமின் சந்ததினார். தன்னை குறித்து பேசும்போது நான் ஆபிரகாமின் சந்ததி, பென்யமீன் கோத்திரத்தான். அப்போ எனக்கு முன்னாடியே நான் முன்னறியப்பட்டவன் தான், முன்னறிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனால் என்னை தள்ளி விடுவதற்கு நிறைய வாய்ப்பு என்ன செய்தது இருந்தது, காரணங்கள் இருந்தது. என்ன சபையை துன்பப்படுத்தினவன் நான், அவ்வளவு அகால பிறவியான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் முன்னாடியே துவங்கி இருந்தாலும். அதே ரோமர் 11:28 என்ன சொல்றது பாருங்க, வாசிக்கலாம். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருந்தாலும் யூதர்களை பார்த்து பேசுகிறார், புறஜாதிகள் இடத்துல பேசுகிறார். ஐயா சுவிசேஷத்தை குறித்து, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படணுமா வேண்டாமா, புறஜாதிகளை போய் ரீச் ஆகணுமா, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா அப்படின்னு கேட்டா ஒரு யூதனை என்ன செய்ய மாட்டான், ஒத்துக்கொள்ள மாட்டான். அவன் சுவிசேஷத்திற்கு பகைஞன். சுவிசேஷம் அறிவிக்கப்பட விரும்பல,
ஆண்டவராய் கர்த்தர் என்னுடைய ஆண்டவர் என்று தனக்கு மாத்திரமே, தன்னுடைய இனத்திற்கு மாத்திரமே வைத்துக் கொள்ள நினைத்தவன், வேறு ஜாதியாரை தேவாலயத்துக்குள்ள அனுமதிக்காதவன். புறஜாதி மக்களை தேவாலயத்துக்குள்ள என்ன செய்யல, அனுமதிக்கல. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரி, கன்னியாகுமரி மாதிரி. அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான் யூதன். அப்ப அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் சுவிசேஷத்திற்கு பகையாளிகள். நீ உடனே கேட்க கூடாது, பிரதர் அப்ப நிறைய மிஷனரிகள்லாம் தாங்குறாங்களே பிரதர், மிஷனரிகளை கொண்டு ஊழியம் செய்யறாங்களே பிரதர், எப்படி அந்த 3 மாவட்டத்தை யூதரோடு ஒப்பிடுறீங்கன்னா, ஊழியம் செஞ்சாலும் உள்ள சேர்க்க மாட்டேங்கிறானே, அப்ப அதுல ஒப்பிட்டு தான் ஆகணும். இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது அப்படி கேட்டீங்கன்னா, யூதர்களை குறித்து சொல்ல, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவர்கள் பகைஞர்கள் அப்படி சொல்லிட்டு சொன்னார் பாருங்க. அடுத்த வரியில தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஐயா, இப்பொழுது உங்களுக்கு சுவிசேஷம் வர, புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட, புறஜாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வர, தன்னோடு உட்கார்ந்து ஆராதிக்க அவன் எல்லாம் எதிர்ப்பா இருந்தா கூட, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாக்களின் நிமித்தமாக. நான் அவனை ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா? அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இப்ப தொடங்கல, அவருடைய பிதாக்களின் காலத்திலிருந்து என்ன ஆயிடுச்சு, தொடங்கிருச்சுன்னார். நிறைய பாரம்பரியமான கிறிஸ்தவருடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிதான் தொடங்குச்சு. இன்னைக்கு இருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்ல கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-15% மேல எந்த சபையிலும் கிடையாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களை தேவன் எப்ப தெரிந்து கொண்டாரு? அவருடைய பிதாக்களின் காலத்துல, அவங்க அப்பா காலத்துல, அவங்க தாத்தா காலத்துல, அவங்க தாத்தாவுக்கு அப்பா காலத்துல என்ன பண்ணாரு? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் இந்த உலகத்துல தேவனாய் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அப்ப அதனால தான் தன்னை குறித்து சொல்லும் போது சொன்னா, நான் ஆபிரகாமின் சந்ததி, பென்யமீன் கோத்திரத்தான், ஆனா அதோடு நான் வாழ முடியாது. ஏன்னா என்னை தேவன் தள்ளி விடுவதற்கான அனைத்து தகுதிகளும் எனக்குள்ள இருந்தது. நான் பாரம்பரிய கிறிஸ்தவனா என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் முற்பிதாக்களின் காலத்திலிருந்து வந்திருந்தாலும், என்னை தேவன் ஒதுக்கி வைக்க எல்லா காரணங்களையும் தேடினார்னா என்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் என்ன தள்ளல. இப்ப அடுத்து சொல்றாரு, எலியாவின் நாட்களை நினைத்து பாருங்கள் சொல்லிட்டு சொன்னார். வாசிக்கலாம். இப்ப 3ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது எல்லா தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள். அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஆகாப். யார் மூலமா அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது? எசபேல் மூலமாக இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. எல்லா தீர்க்கதரிசிகளையும் அழிச்சா. ஏன் தீர்க்கதரிசிகளை அழிச்சா? ஆசார்களை ஏன் விட்டுட்டா? ஆசார்ல விட்டுட்டு ஏன் தீர்க்கதரிசிகள் மேல அவள் கரம் கொண்டு இறங்கினா, வெறி கொண்டு இறங்கினான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், எசபேல் ஆவிய தீர்க்கதரிசி தவிர வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆசாரியர்களால எசபேல் ஆவியை என்ன செய்ய முடியாது. அதனால தான் தியத்திரா சபைக்கு ஆண்டவராய் கர்த்தர் எழுதும் போது அவ்வளவா பாராட்டினார். எப்படி பாராட்டினாரு? 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அந்த சபை எப்படி பாராட்டுறாரு பாருங்க. உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன்னுடைய விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு நீ செய்த கிரியைகளிலும் பின்பு நீ செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்படிதான் பாராட்டினார். அன்பு பெரியது, விசுவாசம் பெரியது, உன்னுடைய பிரயாசம் பெரியது, உன்னுடைய கிரியைகள் பெரியது. முன்ன விட இப்ப அதிகமா நீ கிரியை செய்கிற, முன்ன விட வேகமா நீ ஊழியம் பண்ற, முன்ன விட வேகமா காணி கொடுக்கிற, முன்ன விட அதிகமா எனக்கான நேரத்தை கொடுக்கிற. ஒரு குரல்ல சொல்லிட்டு வந்து ஒரு அடுத்து என்ன சொன்னார்? ஆகிலும், அந்த ஆகிலுங்கிற வார்த்தை தான் பத்தி ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறேன் எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். தன்னைத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற எசபேல்
இந்த சபைக்கு அவர் எழுதும் போது எசபேல் உயிரோடு இருந்தாளா? அப்ப எதை எழுதுறாரு? எசபேலுக்கு ஒத்த ஆவியை உடைய மனிதர்கள். அவங்களை கண்டுபிடிக்கணும்னா தீர்க்கதரிசிக்கு மட்டும் தெரியும். அதனால அவ தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த ஆவியுடைய எல்லாரும். அவனை சபை ஏற்றுக்கொள்ளும், ஆனா தீர்க்கதரிசியால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி என்று தெரியும். அதனாலதான் நான் எப்பவும் சொல்ல, விசுவாசிகள் ஆண்டவர்கிட்ட வரம் கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசன வரத்தை விட முக்கியமா ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாருன்னு நினைச்சீங்க கேளுங்க. நான் சொல்றது அவனால மாத்திரம் தான் கண்டுபிடிக்க முடியும். நேற்று எங்கிட்ட ஒரு சகோதரர் மத்தியானம் பேசிக்கிட்டே இருந்தாரு, பிரதர் இந்த சென்னையில இந்த குறிப்பிட்ட அந்த ஃபேமிலிக்கு நீங்க தான் என்ன அனுப்பிவிட்டீங்க, சில வேலையில ஹெல்ப் பண்றதுக்காக என்னை அனுப்பிவிட்டீங்க, நானும் போன ஹெல்ப் பண்ணேன், ஏன் அவங்க உங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க எப்போன்னு கேட்டார். நீங்க தான் ஹெல்ப் பண்ண அனுப்புனீங்க, உங்களை ஏன் அந்த அம்மா குறை சொல்லுது? நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை, அது எசபேல் ஆவி. அதுக்கு தீர்க்க தரிசியை கண்டா என்ன வந்துடும்? வெறி வந்துடும். ஆசாரியனை கண்டா ஒவ்வொரு ஆசாரியனை பார்க்க போகும்போதும் பட்டுச்சியாலையிலிருந்து பேண்ட் ஷர்ட்டோட தான் போகும். ஆனா தீர்க்க தரிசியை கண்டா அந்த அம்மாவுக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். ஏன்னா அங்க உள்ள இருக்கிற ஆவி யார் மாத்திரம் தெரியும்? நமக்கு மாத்திரம் தான் தெரியும். தன்னைத்தான் தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற எசபேல் அவளை கண்டுபிடிக்கணும் தீர்க்க தரிசி மட்டும் தான் தெரியும். அதனாலதான் அவளுடைய கோபம் யார் மேல திரும்புது? எசபேலின் ஆவிக்கு உண்மையான தீர்க்க தரிசிகள் மேல திரும்பும். அப்படிதான் அங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகளை கொலை செய்யும்படி போராடினா பயங்கரமான காரியம் நடந்தது. எலியா உட்பட பயந்து நடுங்கினாங்க. எலியா உட்பட சொன்னார், என்ன சொன்னார்? நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்கிற எல்லாரும் காலினார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, 4ஆம் வசனம், அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அதுக்கு பின்னாடி அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றார் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? எனக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் என்ன பண்ணிருக்கிறேன், நான் எனக்காக வைத்திருக்கிறேன். 7000 தீர்க்க தரிசினாரா 7000 பேர்னாரா? 7000 பேரை வச்சிருக்கிறேன். அப்ப தேவன் சொல்றார், ஐயா இந்த பகுதியில பவுல் சொல்றாரு, கிருபையினாலே தான் தேவன் உங்களை முன்னறிந்தார். எதை கொண்டு பிரதர்? ஒன்னே ஒரு சின்ன காரியம் தான் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார், என்ன விசுவாசி. அந்த ஃபெய்த்னு ஒண்ணு நமக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய பரிசுத்தமாக்குதல், தேவனுடைய சகலமும் நமக்குள்ள என்ன பண்ணுது? மகிமைப்படுத்து எல்லாம் வந்துருது. ஒன்றை அடிப்படையா வைத்து, அந்த விசுவாசம் என்கிற ஒன்றை அடிப்படையா வைத்து. அப்ப என்ன சொல்ல வர்றார் ஐயா? 7000 தீர்க்க தரிசிகள் 7000 பேர் எவ்வளவு உபத்திரவத்தின் பாதையிலும் கொலை செய்யப்படுகிற நாட்களிலும் அங்கே அவர்கள் பாக்கி இருந்தார்கள். இவன் சொன்னா எல்லா தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுகிறார்கள். தீர்க்கதரிசி மட்டுமா பிரதர் கொலை செய்யப்படுறான்? தேவனுடைய பலிபீடம் என்ன செய்யப்படுகிறது? இடித்து போடப்படுகிறது. இடித்து போட்டவங்க யாரு பிரதர்? அங்க என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது 3ஆம் வசனம். இடிச்சு போட்டவன் யாரு? இஸ்ரவேலன் தான் இடிக்கிறான். தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினது போலதான், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது போலதான் தோன்றும். ஆனா தேவனுடைய பலிபீடங்களும் சேர்த்து என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது இஸ்ரவேலருக்குள்ள. இப்ப தேவன் சொன்னார் 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கிறேன்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களா சொல்றார். அதுல ஒரு குறிப்பிட்ட கூட்டம் எனக்காக இருக்குதியா, அவர்கள் அழிக்கப்படாம என்னுடைய ஜனங்களும் காக்கப்பட்டிருக்கிறார்கள், நாங்கள் மீதியா வைத்திருக்கிறோம். என்னுடைய கிருபை என்பது என்ன செய்கிறது? அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை தள்ளிவிடவில்லை என்பதை தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். அது கீழே பாருங்க, இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்படி போலவே இக்காலத்தினையும் 5ஆம் வசனம், அப்படி போலவே எலியா காலத்தில் நடந்தது போலவே இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. கடைசி காலம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும், ஒரு பங்கு இருக்கும்.
அந்த பங்கு கிருபையினாலே தேவனாய் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பங்கு. அந்த பங்கு சில நேரம் சேட்டெல்லாம் பண்ணுது. அந்த பங்கு சில நேரம் என்ன செய்யுது? விரோதமா, தேவனுக்கு விரோதமா எழும்புது. கர்த்தரை தேடாம இருக்குது, எதிர்த்து பேசாம இருக்குது, எதிர்த்து பேசுது, கீழ்ப்படியாம இருக்குது. ஆனாலும் தேவன் அந்த பங்கை தள்ளாதபடி தனக்கென்று வைத்திருக்கிறார். பலிபீடத்தை எடுத்து அனைத்து இஸ்ரவேலரும் அழிக்கப்பட வேண்டியவர்களே, ஆனாலும் தேவன் குறிப்பிட்ட பேர்ல என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்கே வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, அடையாளம் காணப்பட்ட பிள்ளைகளாக அப்படின்னு பவுல் சொல்றாரு. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுது. கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதல். இஸ்ரவேல் ஜனம் தள்ளப்படல, அது தேவனாய் கர்த்தராலே வெறுக்கப்படல. ஆனாலும் அங்க ஒரு அழகான வரி எழுதுறாரு, தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனம் என்ன தேடிட்டு இருக்கு? மேசியாவை தேடு, மேசியாவை தேடு. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மேசியாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, மேசியாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்க சவுத்துல முட்டி முட்டி பாத்தீங்கன்னா அங்க ஒரு புலம்பு இருக்குன்னு ஒரு வால் இருக்கு, புலம்பல் வால். அந்த வால்ல முட்டி முட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் அழுதுட்டு இருப்பாங்க. முட்டி முட்டி அழுவாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல நெட்ல போட்டா கூட பார்க்கலாம். அவன் என்ன அதுல முட்டி முட்டி அழுதுட்டு இருக்கிறான்னு வேற ஒண்ணும் இல்லை, மேசியாவே வாருன்னு அழுதுட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட யூதர்கள் பிரதர்? உலகத்திலேயே அதிக ஞானம் உள்ளவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள். அப்படி சொல்ல வேண்டாம், ஞானம் உள்ளவர்களாய் அடையாளப்படுத்தப்பட்ட யூதர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திலையும் கேளுங்க, எந்த ஜனம் ரொம்ப ஞானமுள்ள ஜனம், அறிவுள்ள ஜனம்னு என்ன சொல்லுவாங்க? நாசாவில் யார் பிரதர் முக்கிய பங்கு வகிக்கிறா? யூதன் தான் இருப்பான். எல்லா விண்வெளி ஆராய்ச்சியில் யார் இருக்கா பிரதர்? எந்த நாடு சக்சஸ் பண்ணாலும் அதுக்குள்ள யார் இருப்பா? யூதன் இருப்பான். கிறிஸ்துவின் விசுவாசிகளா இருப்பதற்கு, தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு ரொம்ப ஞான அறிவுலாம் வேண்டியதில்லை, சாதாரண விசுவாசம் தான் வேணும். அதுக்குதான் இவ்வளவு பேசுறேன். ஞானம் உள்ளவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் தான் இன்னைக்கு சவுத்துல முட்டி முட்டி மேசியாவை வாருன்னு அழுதுட்டு இருக்கிறான். வந்த மேசியாவை அடையாளப்படுத்த முடியாம அழுதுட்டு இருக்கிறான். அதான் இங்க பவுல் சொல்றாரு, தேடுகிறது என்ன அடையாமல் இருக்கிறாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதிகளை என்ன பண்ணிட்டாங்க? அடைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வரைக்கும் இன்னும் மேசியாவை பார்க்க முடியாதபடி அவருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. அப்படிதான் போட்டிருக்கு. இருதயம் கடினப்பட்டவனால இயேசுவை என்ன செய்ய முடியாது. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானவனா இருந்தாலும் பார்க்க முடியாது. இருதயம் கடினமா இருக்கு பாருங்க, ஒரு நாளும் இயேசுவை காணவே மாட்டான். தீர்க்கதரிசிகள்லாம் ஏன் பிரதர் எமோஷனலா இருக்கிறாங்க? ரொம்ப அவங்க இருதயம் எப்படிப்பட்டது? பைபிள் இருக்கிற எல்லா ப்ராஃபட்டையும் எடுத்து பாருங்க, ரொம்ப ஒரு எமோஷனல் கேரக்டரா இருக்கும். திடீர்னாலும் திடீர்னு துக்கப்படும். சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு உட்காந்து ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? துக்கம் கண்ணாடிட்டு உட்காந்து இருக்கோம். திடீர்னு கோவப்படும். எல்லாம் எமோஷனல் கேரக்டர் தான். அவங்களால மட்டும்தான், அப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் தேவனண்டை நெருங்கி என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் செயல்படுத்துகிற எல்லா விதங்களுக்கும் செயல்படுவான். கடினப்பட்டவனால இயேசுவை என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. இங்கு இஸ்ரவேலருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருந்தது, அவர் அடைக்கப்பட்டிருந்தது வாசல்கள். யாரை பார்க்க முடியாதபடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிதாக்களின் நிமித்தமாய் அன்பு கூறப்பட்டவர்கள். ஆனா தேடுகிறத அவங்களால அடைய முடியல. ஆனா சாதாரணமாய் பைபிள் தெரியாம, வசனம் தெரியாம, நியாய பிரமாணம் தெரியாம, சட்டதிட்டங்கள் தெரியாம, எப்படி வாழணும்னு தெரியாம வந்த புறஜாதி ஜனம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைந்து விட்டது. அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா இயேசுவை ரீச் பண்ணிட்டான், கிட்ட போயிட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் போக முடியல. எல்லாம் தெரிஞ்சும் போக முடியாம இருதய கடினப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தள்ளி விடவும் அவருக்கு மனம் இல்லை. இப்ப நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு கொஞ்சமாவது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். தேடுகிறத அடைய முடியாதபடி கடினப்பட்டவன் தான், கீழ்ப்படியாதவன் தான்
ஏத்து பேசுகிறவன் தான், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் தான். ஆனா அவருடைய முன்னறிந்த அந்த அறிவின்படி தேவன் தள்ளாதபடி வைத்திருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்படியாக, அவரை ரீச் பண்ணும்படியாக, அவரை அடையும்படியாக நான் வாழணும் தேவன் விரும்புகிறார். இப்ப வசனம் தெரியும் பெருமை பாராட்ட முடியுமா பிரதர்? முடியாது. உங்களை விட அதிகமா யூதனுக்கு என்ன தெரியும்? வசனம் தெரியும். 5 ஆகமங்களையும் 6 முறை அவங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக எழுதி முடிப்பாங்க. இங்க புறஜாதி மார்க்கத்தால ஒருத்தர் 108 முறை 1008 முறை எழுதுறாங்கல்ல, அதே மாதிரி என்ன எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 6 முறை 5 ஆகமங்களையும் அவங்க கையில் எழுதணும். யூதருடைய வழக்கம். அதையும் நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா ஆங்காங்கே தேவாலயங்கள்ல உட்கார்ந்து இருந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பாங்க. சின்ன பையன், ஒரு 8 வயசு 10 வயசு பையன் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் பார்க்கலாம். வாழ்நாள் நினைச்சு 6 முறை எழுதணும். 6 முறை திரும்ப திரும்ப எழுதுனா படிப்பதை விட அதிகமா மனசுல என்ன செய்யும்? படிப்பதை விட அதிகமா பதியும். அதுக்குதான் எக்ஸாம் டைம்ல எல்லாம் எழுதி பாருங்க பாம்பாங்க. நம்ம சோம்பேறி பையவுலயே புக்கை திறக்கிற மாச்சப்பட்டு மொபைல் போன்லயே பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதும். அப்புறம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஃபெயில் ஆயிட்டாங்க. எப்படி உதவி செய்வார்? இப்படிப்பட்ட நிறைய வழக்கல். நம்மளை விட அதிகமா வசனம் தெரியும், நம்மளை விட நல்ல ஞானம் உள்ள பிள்ளைங்க. பை பர்த் அந்த ஜீன் எப்படிப்பட்டது? ஞானம் உள்ளது, ஞானம் பேர் எடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க போட்ட ஸ்கெட்ச் என்ன செய்யறது இல்லை, தப்புறதே இல்லை. எவ்வளவு ஆழமா இருந்தாலும், எவ்வளவு பூமிக்குள்ள எங்கொண்டே நீ எதை பதிக்க வச்சாலும் அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு போயிடுவான். தப்புறதே இல்லை. அவ்வளவு பெரிய ஞானவானா இருந்தாலும் இன்னும் கிறிஸ்துவ கண்டடையில்லை. தேடுறானா பிரதர்? தேடுறான், ஆனா கண்டடைய முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? தேடுறான், தேட வேண்டிய விதமா தேடுறது இல்லை. வாரந்தோறும் சர்ச்சுக்கு போறவனால கிறிஸ்துவ கண்டடைய முடியுமா பிரதர்? கண்டடைய முடியாது. கண்டடைச்சிருந்தாதான் நான் சொன்னேன் 15% தான் ரட்சிக்கப்பட்டவன் பாரம்பரிய கிறிஸ்தவன்ல இருக்கிறான் அப்படின்னா அவன் 100% இருப்பானே, குறைஞ்சபட்சம் ஒரு 75% இருப்பானே. அவனால கண்டடைய முடியல, தேடுகிறத போய் அடைய முடியல. ஏன் பிரதர்? தேட வேண்டிய விதமா தேடல. அப்ப ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை தள்ளுவதற்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா இதுவரை தள்ளல, இனியும் தேவன் உங்களை தள்ள விரும்பல. கிருபையினால இருக்கிறோயா? கிருபையினால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிருபையினால தேவனாய் கர்த்தர் என்னை முன்னறிந்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலதான் போயிட்டு இருக்கே தவிர என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஜெபம், நான் செய்யற ஊழியம், நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது, அப்படி எதையாவது ஒண்ணு நினைச்சிடாதீங்க. தேவன் உங்களை தள்ளுவதற்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா தள்ளாதபடி தேவன் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துவை அடையும்படி. கிறிஸ்துவ அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்களிடத்தில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவா மாறிடும். நிறைவானவர் வரும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போகும். இதை விட முடியல, இது இப்படி இருக்குது, இந்த காரியத்துல முழுமையா என்னால வர முடியல, இந்த குறிப்பிட்ட காரியத்துல என் குடும்பத்தை நான் திருப்திப்படுத்திட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணேன், மார்க்கத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன், என் குடும்பத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ தேவனை தேடி வந்தாலும் இன்னும் கிறிஸ்துவை நீ என்ன செய்யல, அடையல. அடைஞ்சிட்டா என்ன ஆகும் பிரதர்? எனக்கு கிறிஸ்து மட்டும் போதுமா, குடும்பத்தெல்லாம் நான் திருப்திப்படுத்த வேண்டியது இல்லம்மா, நீ வந்தா வா, வரலன்னா போமா, அப்படி மாறிடுவான். ஏன்னா அவன் என்ன ஆயிட்டான் பாரு, கிறிஸ்துவ அடைஞ்சிட்டான். அப்ப அடையும்படி தேடுகிறவனால அடைய முடியல. சாதாரண ஒருத்தர் இருந்தாயா, சுவிசேஷத்தை கேட்டாயா, அதுக்கு அப்படியே விசுவாசித்தாயா, ஈஸியா போய் அடைஞ்சிட்டாயா. அப்ப கிறிஸ்துவை அடைவது அவ்வளவு ஈஸியா பிரதர்? ஆமா, சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா போய் அடைஞ்சிடலாம். சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா யாரும் அடைஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள். கருணாநிதிக்கு அடிமையா இருந்தவர்களோ, ஜெயலலிதாவுக்கு அடிமையா இருந்தவர்களோ ஒன்னும் குறைஞ்சு போகல, நல்லாவே இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அடிமையா இருந்தவர்களோ ஒன்னும் குறைஞ்சு போகல, எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்க, குறைஞ்சு போயிட்டாங்களா? அவன் உலகத்தானா இருந்தா கூட தனக்கு அடிமையா இருக்கிறவனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு என்ன பண்ணான். ஜேபிஆர் இருக்கிறாரு, ஐசரி கணேஷ், ஐசர் வேளாண் குரூப்புகள்லாம் இருக்குது, உடையார் இருக்கிறாரு,
ஜெகத்ரட்சகர் இருக்கிறாரு, லிஸ்ட் எடுத்துடுங்க. ஐயா உலகத்தாயா அவனுக்கு அடிமையா இருந்தவனுக்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, நீ தேவனுக்கு அடிமையா வாழ்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஒரு நல்ல ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பெற்றோருக்கு பிள்ளைங்க அடிமையாவே வாழ்றதுனால என்ன குறைஞ்சு போகுது? நான் பயன்படுத்துற வார்த்தையை நல்லா கவனிங்க. அடிமையாவே வாழ்றதுல என்ன குறைஞ்சு போகுது? இப்ப தேவனுக்கு அடிமையா வாழுங்கய்யா, அப்படிதான் நான் சொல்றேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர் சொல்லும் போது நான் சொல்ற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய ஆழம் உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாலும் ரைட், ஏது சொன்னாலும் ரைட். நீ சொல்றீரா ஓகே, நீ இதை செய்ய சொல்றீரா ரைட் ஓகே, அதை செய்ய சொல்றீரா ஓகே. எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு காரியத்தின் நடுவில் ஓடுறோம், ஆனாலும் எந்த ஊழியமும் தடைபடாதபடி எல்லா பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த கிராம ஊழியமும் நிக்கல, அந்தந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. இது எங்கிருந்து வரும், அது எங்கிருந்து வரும், அதை எப்படி சமாளிப்போம், இதை எப்படி சமாளிப்போம், அதை பத்தி கவலைப்பட வேண்டியவர் யாரு? கர்த்தர் இல்லையா? நம்ம எப்படி பிரதர், நமக்கு தேவையான ஒண்ணுக்கு மட்டும் ஆண்டுட்டு வந்து ஆலோசனை கேட்போம். அண்ணே இப்படி பண்ணிடலாமாண்ணே, ஷோ பண்றீங்களாண்ணே, கையில காசு இல்லைன்னா கேட்போம். கையில காசு வந்தா கேட்க மாட்டோம், நினைச்சதெல்லாம் என்ன செய்வோம், அதான் இருக்க. அப்புறம் கர்த்தர் திடீர்னு ஒரு நாள் பீஸ் பிடிங்கி விட்டுருவாரு. எவ்வளவு நடக்குது உலகத்துல. ஒருத்தர் 56 வயசுல இறந்து போனாரு. திடீர்னு காலையில ஹார்ட் அட்டாக்கு, அப்படி எழும்பி வெளியே வந்தவர் ஆட்டோவில் ஏறி போறக்குள்ள இறந்து போனார் 2 நாளைக்கு முன்னாடி. எந்த உலகத்துல வாழ்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும், பணம் இருக்கிற மாதிரி தோணும், காசு இருக்கிற மாதிரி தோணும், சுகம் இருக்கிற மாதிரி தோணும். அடுத்த 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஐயா கவனமா இரு, வார்த்தைகளை கவனமா கையாளு, தேவனுக்கு அடிமையா இருந்துரு. ஐயா அவனுக்கு இருக்குது இவனுக்கு இல்ல அதெல்லாம் நீ கேட்காத. நான் உடைய ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு என்னன்னு கர்த்தர் திரும்ப கேட்பாரு. யார பத்தியும் பேசாத, அது என்னது இது என்னது இது எப்படி பொன்னையும் பேசாத. கர்த்தர் சொல்றதை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இரு. உன்னை தள்ளிவிட விரும்பாத தேவன் தன்னண்டை உன்னை வைத்திருக்கிறார். உன்னை தள்ளி விடணும்னா ஏராளமான காரணங்கள் இருக்கிறது, ஆனாலும் தேவன் உங்களை என்ன செய்யல, தள்ளி விடவில்லை. அதை மனதில் கொண்டு ஆண்டவருக்கு நேரம் அர்ப்பணம் பண்ணுங்க, இருதயங்களை திறங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் ஒப்பு கொடுங்க. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? தேவன் தாம் முன்னறிந்த தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடவில்லை என்கிற வார்த்தை பவுல் அழகாய் சொன்னார். நான் ஆபிரகாமுடைய சந்ததி, பென்யமீன் கோத்திரத்தான், வரலாற்றின்படி எனக்கு சில தகுதிகள் இருக்குது, ஆனாலும் என்னை தள்ளிவிட தேவனுக்கு ஏராளமான காரணங்கள் இருந்தது. ஆனா அவர் என்னை தள்ளிவிடல. அகால பிறவி, பிறப்பதற்கு தகுதியற்றவன், தகுதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் அந்த 11 சீசர்களுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் கடைசியா தேவன் எனக்கும் தரிசனமானார். சபையை துன்பப்படுத்தின என்ன போய் அவர் அப்போஸ்தலன் சொல்றார். இதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது? எவ்வளவு அழகா பவுல் தன்னைத்தானே கேள்வி கேட்டு சொல்லுகிறார், என்னை தள்ளிவிடல. எலியாவின் நாட்களை நினைத்து பாருங்க, எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் தேவன் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருந்தார். தள்ளிவிடப்படாத கூட்டம் அவருக்கு இருந்தது. வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இஸ்ரவேலர் மேலதான், அப்படிதான் புலம்பினா எலியா. ஆனா அந்த இஸ்ரவேலருக்குள்ள கூட தேவன் ஒரு 7000 பேரை வச்சிருந்தார். அப்படி தெரிந்து கொள்ளுதல் அப்படி அவருடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதல், கிரியைகளினால் அல்ல. ஒருவேளை உங்களை தெரிந்து கொண்ட தேவன் இம்மட்டுமாய் உங்களை நடத்தி, இம்மட்டுமாய் தேவன் உங்களை கொண்டு வந்த இந்த பாதைகள் எல்லாவற்றையும் நினைச்சு பாருங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய மகிமை பொருந்திய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக உங்கள் இருதயங்களை திறங்க. கர்த்தருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தள்ளிவிடலப்பா, இதுவரை தள்ளிவிடல, இனி தள்ளிவிடும்படி விரும்பல. தகப்பனே நான் உம்மை அடைகிறவனாய், ஆண்டவரே உம்மை அடைந்தவனாய், உம்மை காண்கிறவனாய் என்னை முழுமையாய் மாற்றும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் இருதயங்களை திறந்து சொல்லுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, சமூகத்தில் ஆண்டவரை நின்று ஜெபிக்கிற எங்கள் பிள்ளைகள் மீது நீ கிருபையாய்
தேவனுடைய வல்லமைகள் பிள்ளைகளுக்காய் வெளிப்படுத்தும். தேவனுடைய மகிமைகள் பிள்ளைகளை நிரப்புவதாக. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைகள் பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. உம்மண்டே வைத்து உம்மை காண்கிறவர்களால் உம்முடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களால் எங்கள் பிள்ளைகள் நகர்த்தப்பட காக்கப்பட தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படி என் நேசருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனாகிய தேவன் தாமே தொடர்ந்து வருகிற காலங்களை ஆசீர்வதியும். வாகனங்கள் வெளியடைக்கப்படட்டும், போக்குவரத்து வெளியடைக்கப்படட்டும், கால்கள் எழாதபடி கர்த்தர் பிள்ளைகளை காப்பீராக. தேவனுடைய கிருபைகள் பிள்ளைகள் மீது தரித்திருப்பதாக, தங்கியிருப்பதாக, பலத்த காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.